பெஞ்சல் புயல் தாக்கத்தால் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக வடதமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழை கொட்டி தீர்த்தது. நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று அதிகாலை 5:30 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 49.8 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக புதுச்சேரியில் 46.9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலூரில் 17.9 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலையில் 17.6 சென்டிமீட்டரும், செய்யாறில் 16 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டில் 13.6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கோலாப்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் 11.5 சென்டிமீட்டரும், திருத்தணியில் 11.4 சென்டிமீட்டரும், நுங்கம்பாக்கத்தில் 10.4 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் அதிகாலை முதலே விடாமல் கொட்டிய கனமழை காரணமாக பல இடங்களில் தண்ணீரில் தத்தளித்தன. மரங்கள் சாய்ந்தாலும் ஒரு சில இடங்களில் மின் விபத்துகளுக்கும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் நேற்று அதிகாலை முதலே தனது ஆட்டத்தை தொடங்கிய நிலையில் எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று சென்னை மக்களுக்கு தன்னம்பிக்கையை தந்த முதல் காட்சி இதுதான். பெஞ்சல் புயல் சென்னையை நோக்கி நகர்ந்து வந்த நிலையில் சூறைக்காற்றுடன் பரவலாக கனமழை கொட்டியது. இதனால் சென்னையின் பிரதான சாலைகள் அனைத்திலும் ஆறு போல் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை வேளச்சேரி ராம் நகர் பகுதியில் 20ற்கு மேற்பட்ட தெருக்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணிங்க நிறையா இருக்குது. அது எடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏரியாவில் ஒவ்வொரு மக்களாக கிளம்புறாங்க. இப்போ நாங்களும் கிளம்பலாமா வேணாமாங்கிறத பார்த்துட்டு வரோம். அங்கே வந்து யாராவது கவர்மெண்ட் அதிகாரிகள் யாராவது இருந்தால் பேசலான்னு போனேன். யாருமே இல்லை அங்கே. ஸோ பம்ப் பண்ணால் ஒரு 2 மணி நேரம் பம்ப் பண்ணால் அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி வடியும். வடசரவாக்கத்தில் 500க்கு மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சௌத்ரி நகர், சுரேஷ் நகரில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் கட்டில், பீரோ உள்ளிட்ட பொருட்கள் நாசமாகின. குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம், திருமலை நகரில் சுமார் 50 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மடிப்பாக்கம், அரும்பாக்கம், ஐயப்பன் தாங்கலில் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் தெருப்பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தன. இதேபோன்று வடசென்னையில் உள்ள புளியந்தோப்பிலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பழவேற்காடு மீன் சந்தையில் உள்ள தற்காலிக கடைகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. சென்னை ராயபுரத்தில் தேங்கிய மழைநீர் மோட்டார்கள் மூலம் அகற்றப்பட்டன. இதேபோல் திருவொற்றியூரில் 10ற்கு மேற்பட்ட தெருக்களில் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியது. கூவமாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மதுரவாயல், நொளம்பூர் இடையே முக்கிய சாலை துண்டிக்கப்பட்டது. சென்னை பிராட்வே அருகே உள்ள முத்தியால்பேட்டையில் தனியார் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்ற வடமாநில இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். வேளச்சேரி விஜயநகர் 2வது பிரதான சாலையில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் சக்திவேல் என்பவர் உயிரிழந்தார். சென்னை கிருகம்பாக்கத்தில் மண்ணெரிப்பு ஏற்பட்டதால் மின்மாற்றி சரிந்து சேதமடைந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக கிரேன் உதவியுடன் உடனடியாக சீரமைக்கப்பட்டது. கொளத்தூர் ஜம்புலிங்கம் சாலையில் மழையால் மரங்கள் சாய்ந்த நிலையில் அவற்றை நவீன கருவிகள் மூலம் மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றினர். பட்டினம்பாக்கம் லூப் சாலை அருகே கடற்கரை மணலுடன் சூறைக்காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். ஆபத்தை உணராமல்
கடல் சீற்றத்துடன் செல்ஃபி எடுக்க அப்பகுதியில் ஏராளமானோர் குழந்தைகள் குடும்பத்துடன் குவிந்தனர். ஏற்கனவே சந்தித்த மோசமான முன் அனுபவங்கள் அடிப்படையில் மழை வெள்ளத்தில் சேதமடையாமல் இருக்க பள்ளிக்கரணை மேம்பாலத்தில் நூற்றுக்கணக்கான கார்கள் வரிசை கட்டி நிற்க வைக்கப்பட்டன. புதுச்சேரியில் மழையின் தாக்கம் குறைந்ததை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பெஞ்சல் புயல் புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்தது. உருளையன்பேட்டை சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் தாழ்வான வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. மோகன் நகர் அருகே உள்ள கனகன் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதேபோன்று பாரதி வீதி, பெத்திக்கேணல் வீதியில் வாய்க்கால் நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வினோபா நகரில் மின்கம்பம் விழுந்து வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ சேதமடைந்தது. விக்கிரவாண்டியை அடுத்த புதுப்பாளையம் கிராமத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் மக்கள் பாத்திரங்களை கொண்டு மழைநீரை வெளியேற்றினர். திண்டிவனத்திலும் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அங்கிருந்து புதுச்சேரி செல்லும் சாலையே தெரியாத அளவுக்கு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மழைநீரில் மூழ்கின. திண்டிவனத்தில் உள்ள பெரிய ஏரியிலிருந்து வெளியேறிய மழை நீரால் ரயில்வே தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் கோட்டைமேடு, பூதேரி, கொல்லிமேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் தாக்கத்தால் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரத்தில் நேற்று காலை முதல் கனமழை பெய்தது. தொடர் கனமழையால் பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது. அங்கிருந்து நீர் வெளியேறி சாலைகளில் செல்லும் அளவுக்கு நிலைமை மோசமானது. அதனால் பயணிகள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. வாயிலிலேயே பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்லும் நிலைக்கு ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தள்ளப்பட்டனர்.